தொழிற்சாலை ஊழியர்களுக்கான போனஸ் தொகை உச்சவரம்பை உயர்த்துவது தொடர்பான சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் குறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. பாராளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை கூட்டுவது பற்றி எந்தவிதமான முடிவும் எட்டப்படவில்லை. எனவே இது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காக வரும் அக்டோபர் 26ஆம் தேதிக்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிற்சாலை ஊழியர்களுக்கான போனஸ் உச்சவரம்பை 7000ஆக உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தற்போது 3500ஆக இருக்கிறது. அதை 7000ஆக உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதேபோல மாத ஊதியம் பெறுவோர் போனஸ் பெறுவதற்கான மாத உச்சவரம்பு தொகை 21000ஆக உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதாவது 21000 ரூபாய் வரை மாத ஊதியம் பெறுவோர் போனஸ் பெறலாம் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அதேபோல குற்றம் சார்ந்த நடவடிக்கைகளில் சட்ட ரீதியான உதவிகளை பரிமாறிக்கொள்ளும் விதமாக இந்தியா மாலத்தீவு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடல் சார்ந்த வாணிபம், கப்பல் போக்குவரத்து ஆகியவை தொடர்பாக இந்தியா எகிப்துக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியலுடன் ஹனிகுமார்.